இயல்பாகவும் மாணவ செல்வங்களுக்கு மிகவும் பிடித்த கதையாகவும் இருக்கிறது பட்டாம்பூச்சி சொன்ன கதை. எனக்கு கொடுத்த திறனாய்வு கதை மேஜிக் மேளம், வரையாடும் செந்நாய் கூட்டமும், ரெங்கசாமி வாத்தியாரின் விசில். மேஜிக் மேளம் என்ற கதையில் இளைஞன் ஒருவன் கல்யாணம், காதுகுத்து போன்ற நிகழ்ச்சியில் மேளம் வாசிப்பான். அவனுக்கு ஒரு நாள் காட்டுக்கு செல்லும் போது பலாமரம் ஒரு மேஜிக் மேளம் வந்து அவனுக்கு கொடுக்கும். அந்த மேஜிக் மேளத்தை வழங்கியது அவனுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த மேஜிக் மேளத்தை இசைக்கும் போது பறவைகள் கச்சேரி இசைக்கும். மரம், செடி, கொடிகள், கிளைகள், வண்ணத்து பூச்சிகள் அனைத்துமே அந்த இசைக்கு ஆடும். குரங்குகளும் வேடிக்கை பார்க்கும் என காட்டில் உள்ள அனைத்து இயற்கை வளங்கள், பறவைகள் என படிப்பவரின் கண்முன்னே நடனமாட வைக்கிறது இக்கதை. ஆசிரியரின் கைவண்ணத்தால் வந்த இக்கதை. கொடுத்த பொருளை ஏழைகளுக்கு வழங்கினான். ஒரு அரசரிடம் சென்று மேஜிக் மேளம் வாசித்தான். அதன் மூலம் வந்த பொருளை அனைவருக்கும் பிரித்து கொடுத்தான். சான்றோர்களுடன் அன்புடன் நடந்து கொண்டான். வரும் பணத்தை மற்றவர்களுக்கு பிரித்து கொடுக்கும் பழக்கத்தை இக்கதையின் மூலம் நாம் தெரிந்து கொண்டோம். இது மாணவர்களுக்கான ஒரு நற்சிந்தனை. இன்றைய மாணவர்கள் பிரித்து கொடுக்கும் பழக்கம் என்பதே கிடையாது. அதை மாணவர்களுக்கு அழகாக எடுத்துரைக்கிறார் ஆசிரியர். வரையாடும் செந்நாய் கூட்டமும் என்ற கதையில் நடேசனும் அவரது அப்பாவும் அத்திரிமலை என்ற ஒரு மலைக்கு செல்வார்கள். அந்த மலை எங்கு இருக்கிறது என்று நான் இணையத்தில் தேடினேன். அந்த மலை தென்காசி மாவட்டத்தில் இருக்கிறது என்று கண்டுகொண்டேன். அந்த மலைக்கு செல்லும் வழியை அழகாக விவரித்திருப்பார் ஆசிரியர். எழுதியுள்ளார். அணைக்கட்டு, கல்லாறு குகை, பழமையான கோவில், நதி நீர், அத்திரி கங்கை நீரூற்று. அந்த அத்திரி கங்கை நீரூற்று நம் கங்கை நீர் போன்ற புனிதமான நீரூற்று. தண்ணி எடுக்க எடுக்க குறையாமல் சுரக்கும் நீரூற்று. தண்ணீர் வந்து மிகவும் இனிமையாக இருக்கும் என்று அழகாக எழுதியுள்ளார். அந்த கங்கை நீரூற்று பார்ப்பதற்கு நம் கண் முன்னே கொண்டு வந்து நிறுத்தியுள்ளார். கடும் கோடை காலத்திலும் வற்றாமல் கொடுத்து கொண்டே இருக்கும் நீரூற்று. நான் மிகவும் வியந்து பார்த்த இடம் மரம் பன்னீர் செழிக்கிறது என்ற இடம். பன்னீர் தெளித்து கொண்டே இருக்கிறது என்ற இடம். ஐயா, அது நீங்கள் எழுதிய கதையா இல்லை உண்மையாக நடந்த கதையா என்று எனக்கு நான் வியந்து பார்த்த ஒரு இடம் அந்த இடம் உண்மையிலே இருக்கு. ஏனென்றால் மரம் பங்குனி மாதத்தின் இறுதியிலும் சித்திரை மாதத்தின் முதல் வாரத்திலும் அந்த 10 நாட்கள் பன்னீர் மழை சொரிகிறது என்று அழகாக எழுதியிருக்கிறார். அது என்ன என்று சின்ன சின்ன பூக்கள் மரத்தின் பட்டையில் உள்ள அந்த நீரை உறிந்துவிட்டு பன்னீர் பூக்கள் அந்த பன்னீர் துளிகளை சிதறும் போது அழகாக பன்னீர் வாசனை வீசுகிறது என்று அது நான் வியந்து பார்த்த ஒரு இடம். அந்த இடம் இதுவரை நான் கேள்விப்பட்டதில்லை. ஐயா புத்தகத்தில் தான் அந்த இடத்தை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது மாதிரி அழகான இடங்களை படிக்கும் போது மாணவர்கள் மிகவும் எழுச்சியோடும் விருப்பத்துடனும் படிப்பார்கள். அந்த நறுமண நீரை உறிஞ்சி அது பன்னீர் தெளிப்பது என்பது மாணவர்கள் அறிந்திராத ஒரு இடம். அந்த இடத்தை அழகாக கொடுத்துள்ளார். அடுத்த கதை ரெங்கசாமி வாத்தியாரின் விசில். நாம் அனைவரும் மாணவர்களாக இருந்தவர்கள் தான். நம் மாணவர்கள் ஆசிரியர்கள் என்றாலே கையில் பிரம்பு என்ற ஒன்றுதான் ஞாபகம் வரும். ஆனால் அழகாக இன்றைய விதத்திற்கு ஏற்றவாறு ஆசிரியரின் கையில் விசில் என்று அழகாக தனது கதையில் கொடுத்துள்ளார். மாணவர்கள் பிரம்பு என்றவுடன் பயம் வரும், ஆனால் விசில் என்ற ஒன்றவுடன் அன்பால் நம் அடக்கலாம் என்ற ஒரு நிலையை அழகாக கொடுத்துள்ளார். அந்த ரெங்கசாமி வாத்தியார் விசில் அடித்ததும் மொத்த வகுப்பும் கப்சிப்பாக அமைதியாக இருக்கும் என்று கூறியுள்ளார். அது ஏற்படுத்தும் விதம் மாணவர்களை மிகவும் எழுச்சியோடு படிக்க தோன்றும். அதே மாதிரி அவர்களோட கருவிழிகள், அந்த கருவிழிகளால் தான் அவர் அந்த வகுப்பை அமைதியாக வைத்திருப்பார் என்று அழகாக எழுதியுள்ளார். பன்னீர் என்ற மாணவன் குறும்புக்கார மாணவன். ஆசிரியரின் முதுகில் ஒரு போடு போட்டுவிட்டு முதுகுல பூச்சி ஊறுது சார் என்று அழகாக தட்டிவிட்டு மெதுவாக தட்டிவிட்டு போவதாக வேடிக்கையாக எழுதியிருப்பார். அது இன்றைய வேடிக்கை காட்டும் மாணவர்களையும் அதில் எழுதியுள்ளார். அதே மாதிரி மாப்பிள்ளை பெஞ்ச் அப்படிங்கிற ஒரு இடத்த எழுதியிருக்கிறார் ஐயா. மாப்பிள்ளை பெஞ்ச் என்பது இறுதியாக பள்ளி நம்ம வகுப்பில் அமர்ந்திருக்கும் ஒரு பெஞ்ச். அது முன்னாடி காலத்தில் இருந்திருக்கலாம். இப்பவும் சொல்லுவோம், இறுதியில் அமர்ந்திருப்பவர்கள் தான் நேரடியாக கண்ணுக்கு தெரிவார்கள். அதனால் அதை மாப்பிள்ளை பெஞ்ச் அப்படின்னு அழகா கூறியிருக்கிறார். மாணவர்களும் அதை கிண்டல் அடித்திருப்பார்கள். குறுமலை பஸ், அது இன்றும் அந்த குறுமலை பேருந்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த வண்ணத்தை கூட அழகாக எழுதியிருப்பார்.
பச்சை கலர் வண்ணம் வந்த குறுமலை பஸ் பேருந்து வந்தது. அதில் அனைவரும் ஏறி உட்கார்ந்தார்கள். அதில் ஆசிரியர் கடைசி சீட்டில் அமர்ந்தார். அப்போது மாணவர்கள் எல்லாம் ஆசிரியர் மாப்பிள்ளை பெஞ்சில் அமர்ந்திருக்கிறார் என்று கிண்டல் அடிப்பார்கள். அழகாக குறுமலை அப்படிங்கிற ஒரு மலையை அழகாக படம் பிடித்து காட்டுவார். குறுமலை நான் இதுவரைக்கும் போனதில்லை, ஆனால் அந்த கதையை பார்த்தவுடன் குறுமலைக்கே போய் சென்று விட்டு வந்த ஒரு அனுபவம். அதே மாதிரி செந்நாயாக இருக்கட்டும், வரையாடாக இருக்கட்டும், எல்லா விலங்குகளிடமும் மாணவர்கள் பேசுவது போல அழகாக தத்ரூபமாக எழுதியிருப்பார். மாணவர்களிடம் எந்த கதை எப்படி கூறினால் அவர்களுக்கு புரியும் என்று அழகாக தன்னுடைய நடையில் ஆசிரியர் எழுதியிருப்பார். அதே மாதிரி நகைச்சுவை பகுதி மாணவர்களுக்கு அந்த குறுமலை பயணம் பற்றியும், காட்டுப்பாதை எப்படி இருக்கும், மூங்கில் நிறைந்த காடு, ஒற்றையடி பாதை என்று அழகாக கொடுத்திருப்பார். புள்ளிமான் ஆட்டம், தாளையத்து ஆலமரம் என்றாலே நம் அனைவரும் வியந்து பார்க்கும் ஒரு இடம். அனைவரும் அந்த கிளைகளை பிடித்து விளையாடுவோம், ஊஞ்சல் போல விளையாடுவோம். அதை மாணவர்கள் பார்த்தவுடன் ஊஞ்சல் போல விளையாடினர். ஆசிரியரின் பழைய ஞாபகங்கள் அனைத்தையுமே இதில் பதிவு செய்திருப்பார். குறுமலை ஊத்து, அது அனைவரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த குறுமலை ஊத்து தண்ணி குடிப்பதற்கு மிகவும் தெளிந்த நீர், சுவையான நீர் அப்படி அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம். அரிய வகை மூலிகை செடிகள், அந்த மூலிகை செடிகளை பற்றி அழகாக எழுதியிருப்பார். அதே மாதிரி மான்களின் உரையாடல்கள், தெலுங்கானா மாநிலத்தின் மாநில விலங்கு எது அப்படின்னு சொன்னா புள்ளிமான். அது மாணவர்கள் பொது அறிவையும் இதில் கொண்டு வந்திருப்பார். தெலுங்கானா மாநிலத்தின் மாநில விலங்கு புள்ளிமான். மாணவர்கள் படிப்பவர்கள் அனைவரும் அந்த பொது அறிவை இதன் மூலம் தெரிந்து கொள்வார்கள். அதே மாதிரி ஐயனார் கோவில், காட்டுப்பாதை, அந்த உரையாடல்கள், செவித்திறன் குறைந்த, பார்வை குறைந்த அந்த விலங்குகள் அனைத்தையும் பற்றி அழகாக தனது நடையில் ஆசிரியர் எழுதியிருப்பார். கி. ராஜநாராயணன் எனக்கு பிடித்த ஒரு ஆசிரியர். நான் எம்ஃபில் படிக்கும் பொழுது அவரோட நூலை தான் திறனாய்வு செய்தேன். கி. ராஜநாராயணன் கரிசல் காட்டு கடிதாச்சு, அந்த நூல் எனக்கு மிகவும் பிடித்த நூல். அதில் வட்டார வழக்குகள் நிறைய அதிகமாக அவர் பயன்படுத்தி இருப்பார். அதே மாதிரி இந்த கரிசல் வட்டாரத்தை சார்ந்த ஊர்கள், குறுமலை, அத்திரிமலை, அனைத்து இடங்களையும் ஐயா அவர்கள் பதிவு செய்துள்ளார்கள். வட்டார வழக்கு சொற்களை அதிகமாக பயன்படுத்தியுள்ளார்கள். இன்று அதிகமான ஆசிரியர்கள் எழுத வேண்டும், கதைகளாக இருந்தாலும் சரி, கவிதைகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் தமிழை மேன்மேலும் வளர்க்க வேண்டும், தங்கள் நடையில் கரிசல் வட்டாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்று நான் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அருமையாக கதை எழுதிய ஆசிரியருக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றிகள், இச்சபைக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். நன்றி. வாழ்க வளம்.